அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, ராசியில முதலாவதாக வரக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு வருகின்ற அடுத்த 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலு இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 12 ராசிலுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயன்னு பஞ்சபூதங்களுடைய அடக்கம் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குரிய குணாதிசயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பின் குணம் கொண்டவங்க. நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்தவித பிரச்சனை சவால் வந்தாலும் நீங்கள் தைரியமாக கையாள அதற்கான வெற்றியும் பெறுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்பு கொண்டா பலவிதமான புதிய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கலாம். உங்களோட நட்புக்குள்ள பலருமே பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு அதிக பிடிவாத குணமும் இருக்குதுங்க. கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும். நீங்கள் விரும்பும் காரியத்தில் முடிப்பதில் முழு கவனத்தோடு நின்று அதை செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற அடுத்து 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதன்னு உங்க நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. கிரக நிலையை பொறுத்தவரை இனி வருகின்ற அடுத்த 30 நாளும் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல குருவும், பஞ்சம ஸ்தானத்துல சுக்கிரன், கேது ரண ருண ரோகஸ்தானத்துல சூரியனே, புதன் சப்தம ஸ்தானத்துல செவ்வாய்னே, புதன் லாபஸ்தானத்துல சனின்னு ராகுன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்குதுங்க. இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்குதுங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதா இருக்கும். கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்றி மகிழ்வீங்க. வீண் பழி நீங்க போகுதுங்க. சில்லறை சண்டைகள் இனி சரியாகிடும். எந்தவித சண்டையும் இனி ஏற்படாது. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அமைதி குறையாம இருக்குங்க. நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க. பிறரிடம் பேசும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுடைய பொருட்கள் திருடு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல உங்களுக்கு திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கிடுங்க. தொழில பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க. வாடிக்கையாளர்களை இந்த நேரத்துல திருப்திப்படுத்த கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதா இருக்கும். உங்களுடைய தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. பங்குதாரர்களுடன் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனையும் இன்னைக்கு சுமூக முடிவிற்கு வரப்போகுது. சண்டை சச்சரவு இல்லாம பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் காணும். உங்க வியாபாரம் பார்த்தீங்கன்னா விருத்தி செய்து கொள்வதற்கான முயற்சியில இப்போது ஈடுபட்டீங்கன்னா நல்லபடியாக அமையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனமாக பணிகளை நீங்க மேற்கொள்ளுங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல யாரிடமும் ஒப்படைக்காதீங்க. மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பழகும்போது அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் இப்போது நிச்சயம் கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்துல கடன் விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தா அது கட்டுக்கொள்ள வரும். விரைவில் கடன் அடைவதற்கான வழியும் பிறந்திடும். அரசியல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபமாக பேசுவதை தவிர்த்துக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில பல பிளவுகள் கூட ஏற்படலாம். மேல்மட்டத்துல உள்ளவங்களுடன் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. கவனமாக இருங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்க பாடங்களை படிப்பது மதிப்பெண்கள் அதிக அளவுல பெறுவதற்கு உதவியாக இருக்குங்க. இந்த நேரத்துல பெற்றோர் சொல்படி நடந்து கொள்வதும் பெற்றோர்களுடைய மகிழ்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தற்போது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நிறைவடைந்து ஐப்பசி மாதம் பிறக்க இருக்குது. இந்த ஐப்பசி மாதத்துல எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஐப்பசி மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குரு பகவான் வீட்டில் தான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி இருக்க போறாரு. சூரியனும் பார்த்தீங்கன்னா துலாம் வீட்டில் இருக்க போறாருங்க. சுக்கிரன் கன்ன ராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்கிறாரு. சுக்கிரனும் வருகின்ற 16ஆம் தேதியில தாங்க நீச்சத்தன்மையை விட்டு சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று அமர போகிறாரு.
இதனால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுது. சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை அடைவதால சுக்கிர ஆதித்ய யோகம் மகாராஜ யோகம்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ யோகம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை மேஷ ராசிக்காரர்கள் அனுபவிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று அக்டோபர் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு பிறகு தாங்க வராரு. இதனால செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவின் பார்வையும் இருக்க போகுது. குருவும் உச்சமும் செவ்வாய் ஆட்சியும் இருப்பதால யோகமான ஒரு காலகட்டமாக இது அமையுங்க. திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகம் உங்களுக்கு உண்டாகும். திடீர் வருமானம் பணவரவுக்கு எந்தவித குறைவும் இனி இருக்காது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை இருப்பதால அதீத நன்மைகளை தான் நீங்க பெறுவீங்க. ஏதாவது உங்களுக்கு தேவை வேண்டும்னா சுய தேவை அனைத்துமே இந்த நேரத்துல நீங்க நிறைவேற்றி கொள்ளலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை செவ்வாயும் இருப்பதால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய யோகமாகவும் அமைய போகுது. 2ஆம் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வரப்போறாரு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீச்சமாவதால பணம் சார்ந்த விஷயங்களையும் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் மகிழ்ச்சியை பெறலாங்க. எந்தவித தொந்தரவும் இருக்காது. இதுவரை பார்த்தீங்கன்னா திருமணத்தில் வரம் வந்தாலும் அமையாமல் இருந்திருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணும் பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிக்கொண்டே இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தடைகளும் இனி நீங்கிடுங்க. திருமணம் சார்ந்த விஷயத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அடைந்துடுங்க. நீங்க விரும்பியபடியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணை கிடைப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடன் சேர்ந்து மகாராஜ யோகம் பெறுவதாலையும் நல்ல வரங்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. பண செழிப்பு இனி உண்டாகும். பணத்துக்கு எந்தவித பற்றாக்குறையும் இருக்காது. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் யோகத்தை அதிகமாக வழங்கக்கூடியவராக இருப்பதால் பார்த்தீங்கன்னா புதனும் 3ஆம் 6ஆம் வீட்டில் அதிபதியாக அமைந்திருக்காரு. புதன் 8ஆம் வீட்டில் இருந்தாலுமே குருவின் பார்வையில் வருவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீமையான விஷயங்கள் விலகி இனி பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் தாங்க தொடங்கும். தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சகோதர வழியே உங்களுக்கான ஆதாயம் பெருகிடும். உங்களுக்கும் இருந்த உறவினர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்திடுங்க. இந்த நேரம் பொறுத்தவரை உங்க குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன திருப்தி உண்டாகிடும். குழந்தைகளுடைய செயல்களால் ரொம்பவே மனம் மகிழ்வீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நேரமாக அமைய போகுதுங்க. திடீர் வருமானம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திடும். மறைந்தவை அனைத்துமே மீண்டும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. குருவும் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு ஆட்சி பலம் பெற்று வருவதால தாய் தந்தையின் மூலம் நீங்க ஆதாயம் பெறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சொத்து உங்களுக்கு கிடைத்திடுங்க. இதுவரை இழுபறியாக இருந்த உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் உங்க கைக்கு வந்து சேருங்க. சொத்து பிரச்சனைகள் நீங்கிடுங்க. நீங்க வீட்டு கடன்கள் கிடைத்திடும். வீடு கட்ட முயற்சி செய்தீங்கன்னா அதற்கான யோகமும் இப்போது அமைந்திடும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. பழைய வண்டிகளை இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா பழுது பார்ப்பதும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்துல நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடுங்க. உங்களது செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டாய் போட்டவங்க இனி விலகி செல்வாங்க. முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பணவரத்து பொறுத்தவரை அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இனி குறைய தொடங்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்தவரை இருந்த போட்டிகள் இனி இருக்காது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இருந்த மறைமுக எதிர்ப்புகளை நீங்கி உங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா வேகம் பிடிக்க தொடங்கும். குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சஞ்சாரத்தால குடும்பத்துல இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி வீட்டுல பார்த்தீங்கன்னா அமைதியான சூழ்நிலை ஏற்படுங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா குழப்பமான இருந்த சூழ்நிலை இனி விலகிடும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க புத்தி சாதுரியம் அதிகரிப்பதால உங்களுடைய செயல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக முடியுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி கண்பர்கள் உங்க வாழ்க்கையில நல்ல விதமான பலன்களை நீங்க பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவது பல விதத்திலும் உங்களுக்கு நல்ல வழியை தான் ஏற்படுத்தும். அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கோங்க. மேஷராசி நண்பர்கள் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. அதுவுமே செவ்வாய்க்கிழமை நாள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்கள்ல வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. உங்களுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்க தேவையான உதவிகளை செய்வதும் உங்க ராசியினுடைய அதிபதியினுடைய அருளை பெற்று தருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பைரவருடைய வாகனமாக சொல்லக்கூடிய நாய்களுக்கு நீங்க உணவு பிஸ்கெட்
கொடுப்பது ரொம்ப நல்லது. இதனால பைரவருடைய ஆசையும் நீங்க பெறலாம். இந்த பதிவுல மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.